ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா மலை வாய்ஸே அப்படினால அந்த ஊருக்கு பேரும் கிடையாது, பேருந்து கிடையாது, ஒரு ட்ரெயின் வசதி கிடையாது. ஆனா வந்து போற வழியில வந்து ஒரு ட்ரெயின் ஒன்று போகும். அந்த ட்ரெயினை வந்து ஸ்டேஷன் மட்டும் நிறுத்திட்டா போதும், இதுக்கு வந்து போக்குவரத்து வசதி வந்துடும் அப்படின்ட்டு வந்து ஜெகதேவ் போயிட்டு இருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல தான் ஹீரோக்கே புரிய வரும். ஐயா இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஐயா, புரிஞ்சிருச்சு. வித்தியாசமான காட்சி என்ன அப்படின்னா, ஹீரோக்கு வந்து காதலுக்கு முன் காதலுக்கு பின்ட்டு பிரிச்சிருப்பாங்க. ஹீரோனாவும் இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து கிளேவேஜை காமிச்சு சுத்திட்டு இருக்கனால ஹீரோவுக்கு மட்டும் ஆசை இருக்காது, வில்லனுக்கும் ஆசை வந்திருக்கு. அங்க ஒருத்தன் என்ன பண்ணிருப்பான், இந்த பொண்ணு சமஃபா இருக்கா, எப்படியாவது இவ்வளவு வந்து பாவடை பண்ணிடலாம், மாணவங்க பத்திரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. பட் என்ன இருக்கு அப்படின்னா வந்து வில்லன் வந்து எப்படி ஹீரோ தப்பா நினைக்கலாம், எப்படி இது பண்ணலான்ட்டு இவரு போய் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. வில்லன் எதிர்த்து, ஏண்டா நீங்க தான்டா பண்ணிட்டு இருந்த வேலைக்கு முன்னாடி, ஐயோ மகனே அதை பத்தி யோசிக்கவே இல்லையே என்ன ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓ நீ எங்கேயே அடிக்கிறியா, நீ இருடா உன குஜிலி மிஸ் பண்றேன்ட்டு என்ன பண்ணுவாங்க. ஹீரோ வந்து கிரிக்கெட்டர் இல்லையா, கிரிக்கெட்டோட கூடாது அசிங்கம் பத்தணுறதுக்காக அவரை வந்து அவமானப்படுத்தி வேணே வந்து 2 டீம் ஒன்னா சேர்ந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. உன் மதிப்பு ஒரு பாதாண்டா போடா அப்படின்ட்டு. சரி கிரிக்கெட்ல அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னும் போது குடிச்சிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சுத்திட்டு இருப்பாரு ஹீரோ. அதனால தான் ஜெகதி பாபு வருவார். ஜெகதி பாபு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது வேற வாய். ஆமா, தலைவன் வந்து உண்மையிலேயே வந்து இந்த வழக்கமா பண்ற ரோல் இல்லாம புது ரோல் பண்ணது பெரிய விஷயம் தான். அதுக்காக பாடு நடத்தலாம். பரவாயில்ல, தேங்க்ஸ்பா. ஹீரோனுக்கு அப்புறம் புத்தி வந்துதான் ஜெயதேவ் செத்து போனதுக்கு அப்புறம் தான். அப்புறம் புத்தி வந்து என்ன பண்ணுவாரு, ட்ரெயின் வந்து ட்ரெயின் எடுத்துலாம் ட்ரை பண்ணுவாரு. ஒண்ணு ஏதாவது இவரும் வந்து மனு போட்டுக்கலாம். என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோவத்துல தண்டவாளத்தை வந்து அப்படியே பேத்து அந்த கல் இருக்கும் இல்லையா, அதுக்கு மனம் வச்சு கொளுத்துவாங்க. தண்டவாளத்துல நெருப்பிச்சு கொளுத்துறா, இது எதுக்கு புரியும் எனக்கு புரியவே இல்லை. இதான் ட்ரெயின் எடுத்த வேலை போலகுது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி அங்கேருந்து தான் படமே ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாவே வந்து கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே இப்போ நான் அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து இல்ல நம்ம ஊருக்கு ஒரு பேர் வரணும், எனக்கு ஒரு பேர் வரணும்ட்டு தலைவன் வந்து கிரிக்கெட் ஆகிட்டு இருந்தாரு. கிரிக்கெட் ஒரு பேரா போயிருக்கலாம்ல, ஆனா அதை விட்டுவிட்டு மல்யுத்தம் பண்ண போயிடுவாரு. அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு போவோம். அது ஃபர்ஸ்டே அவன் மாஸ்டர் கூப்பிடுவாரு, இவன் ஆட்ட நாயகன், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோன்றது முக்கியம் இல்ல, ஆட்டம் ஆடணும் அங்கதான் இருக்கு ஒரு அசிஸ்டன்ட்ல சொல்லி பெருமையா பேசிட்டு இருப்பாரு. ஹீரோவையும் கூப்பிடுவாரு, ஒண்ணு வரேன்னு சொல்லிருக்கணும் இல்ல வரலன்னு சொல்லிருக்கணும், ஆனா காசு எவ்வளவு தருவீங்க அப்படி கேட்டதுனால அவர் டென்ஷன் ஆகிட்டு போயிடுவாரு. ஓ ஒன்லி ஓசி தான், நானே ஓசில வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏப்பா என்கிட்ட காசு கேட்கிறியப்பா, இப்ப என்ன வந்து தலைவன் வந்து கிரிக்கெட்டை விட்டு மல்யுத்தம் வந்தாரா, எங்கேயில ஏன் கிரிக்கெட் நீங்க போகல, லைன் பிரச்சனை, என்ன லைன் பிரச்சனை, இந்த லைன் பாஸ் அங்கங்க போனா அவால் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் ஜீவா படம் ஆயிடுச்சு தான் பண்றது. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். ஆனால் என்ன பண்ண பேர் மல்யுத்தம் போயிருப்பாரு. மல்யுத்தம் வாங்க போனா வந்து ஹீரோக்கு வந்து ஒரே வேலையா கொடுப்பாங்க, இது மல்யுத்தம் பண்ண சொல்ல மாட்டேங்கிறீங்க, வீட்டு வேலையா வாங்குறீங்க. எனக்கு கராத்தே கிட் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அங்க இருந்து ஆட்டையை போட்டது தான், அதேதான் கராத்தே கிட் ஆட்டையை போட்டு சிறு சிறு வச்சிருப்பாங்க, அங்கிருந்து உருவப்பட்டது. இப்போனா அவன் ஹீரோ வந்து வழங்கும் போல எல்லாம் மாத்திராம ஹீரோ வந்து ஃபுல்லா கத்துக்கு வராமா, அங்க வருஷம் அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பானுங்க, அவங்களாலையும் விட இவரு ஈஸியா சீக்கிரம் கத்துக்கு வரமா, ஒரு மிகப்பெரிய மாஸ்டரா மாறிடு வரமா, தினமும் வந்து ஹனுமானை கும்பிட்டு வரமா. கேளுங்க, தினமும் வந்து ஹனுமானை கும்பிட்டுட்டு மல்யுத்தம் பண்ண போவாரு. இப்ப என்ன ஆகும், ஒரு ஃபைனல் சாத்துவாங்க, நேஷனல் லெவல்ல ஒரு ஃபைனல் சாத்துவாங்க. ஹனுமானை கும்பிடுற நீ ஹனுமான்ஜி கும்பிட்டு போயிருந்தா இல்லையா, என்ன பண்ணுவாங்க, செலிபிரேட் பண்ற பேர்ல சுதிகாசனை போட்டு குத்துனா சாப்பிட்டு இருப்பாங்க. அடுப்பாடு வச்சிருப்பாரு போல, ஏண்டா என்ன கூப்பிட்டு பேராகி விட்டு சுதிகாசனை குத்தாட்டம் போடுறியா, என்னோட ஆப்பிக்கிறான்னு சொல்ல தெரியல, விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆக்சுவலி வெரி மெமரபிள் சீன் ஒன்று என்னன்னா, நேஷனல் போட்டியில 2 பேரை தோக்கடிச்சு ஜெயிச்சிருவா. அப்படி ஜெயிச்சுட்டு அந்த கதையோட அதே காஸ்டியூமோட சைக்கிள் எடுத்துட்டு அந்த பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க, ஜான்வி கபூர். சரியான காவடியா இருக்கும். தலைய வந்து ஜெட்டியோட போயிட்டு பொண்ணு கேட்க போவாரு. பொண்ணு கேட்கும் போது பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து ஹீரோவை குறுகுன்னு பார்த்தா பரவாயில்ல, பொண்ணோட அம்மா வந்து குறுகுன்னு பார்த்துட்டு இருக்க ஹீரோவை உன் கண்ணுல கொள்ளி வைக்கும், வாட்ட சாட்டமா என் பிள்ளை உட்காந்து கூடாது. இப்ப என்ன சுதிகாசனை குத்தாட்டம் போட்டிருப்பாங்க. அந்த நேரத்துல ஏமா நானுங்க வந்து கூட்டு வந்தேன், கவர்ச்சிக்காரத கூட்டு வந்தேன், இந்த பாட்டை நீ இல்லைன்னா எப்படி அப்படின்ட்டு இந்த பக்கம் சுதிகாசு, இந்த பக்கம் ஜானி கபூர். சார் டான்ஸ் ஆட ஓகே, எது தாவணி தூக்கி போட்டு வர, துப்பட்டா போடுகள் தோழி, துப்பட்டா தூக்கி போட்டுக்கிட்டு ரொம்ப குத்தம் ஆகிட்டு இருப்பாங்க. காசு கொடுத்துக்கணும் இல்லையா, காசு கொடுத்தனா வந்து டான்ஸ் ஆடி கொடு அதுன்ட்டு பொழுது போமா. இப்பதெல்லாம் பார்த்து அனுமான்ஜி காண்டா என்ன பண்ணுவாரு, ஓ இருடா அவனுக்கு ஆப்பிக்கிறன்ற பேர்ல ஃபைனல்ஸ் வந்து காலேஜ் விட்டுருவாரு. ஆமா, இவ்வளவு நாள் அவர் வளர்த்த சிஷியன் இருக்காரு, அவரை விட்டு திடீர்னு புது சிஷியனுக்கு அவரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அந்த பழைய சிஷியன் ஆப் வச்சு அவனுக்கு கட்டா குஸ்திலேயே இதே வேலை எல்லாம் இதுவரைங்க நாளைக்கு இதே வேலைதான் போல, எல்லா பக்கம் நடிக்கிறது 20 பார்த்து புறம் போட்டு டிவிசியில் நடத்தனம் பண்றது, இதான் கட்ட விஷயம் பண்றது முதுகுல குத்தி தப்பா இல்ல. இப்ப என்ன அவன் ஹீரோக்கு வந்து காலை உடஞ்சி போய் ஃபைனல்ஸ் போக முடியாது, இந்த காலை வச்சு வளைச்சு டான்ஸ் ஆடல, அப்ப டான்ஸ் ஆட முடியாதுட்டு மொத்தமா ஆப் வச்சு விட்டுருவாரு அனுமான்ஜி. இப்ப ஆடு ஜிகிரி ஜிகிரி. இப்ப அனுமான்ஜி பண்ண சாபத்துல காலு போயிடுச்சா, ஹீரோ என்ன பண்ணுவாரு,
பண்ணுவாரு, கவர்மெண்ட் எல்லாம் கிடைக்கும், கத்தெல்லாம் வேணாம், எனக்கு வந்து இந்த ட்ரெயின் நின்னே ஆகணும் அப்படின்ட்டு தலைவன் என்ன பண்ணுவாரு, ஊருக்கு ட்ரெயின் வரணும்ட்டு டெல்லிக்கு போயிடுவாரு. டெல்லிக்கு போயிட்டு எம்பியை பார்க்கறதுக்கு போயிட்டு இருப்பாரு. ரயில்வே துறை அமைச்சரை பார்த்தா தான் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. கேளுனா எனக்கு அடி காலை கிடையாது. இன்னமா தான் வந்து ஹீரோ கூட ஓடி வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒருத்த மனுஷன் காலாம் கஷ்டப்படுறானே, கூட வந்து ஹெல்ப் பண்ணுவோம்லாம் கிடையாது. நீ வந்து ட்ரெயின் எடுத்துக்கணுவா அப்புறம் கட்டிக்கலான்ட்டு இவன் வந்து ஜாலியா இருப்பேன் ஊருக்குள்ள. சரி இவங்க தான் பார்த்தா ஊர்ல இருந்தாலும் எனக்கு இத்தனை பேரு ஒருத்தனாவது நம்ம ஊருக்காக ஒருத்தன் போறானே கூட ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அவனுக்காது. ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ட்ரெயினை டான்ஸ் ஆடுவாங்க திடீர்னு. நிறைய கஷ்டப்படுவார் அவங்க ஊருக்காக. ஆனா அவங்க ஊருக்காரங்க யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஊத்துறடா குடிக்க மாட்டோம், கொடுக்கலாம் வேண்டிய இல்ல. இப்போ வந்து மல்லி இது இல்லையா, வேற ஏதாவது இண்டோர் கேம்ஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா சில்வர் மெடல் வாங்கியிருப்பாரு நேஷனல்ல. அது பார்த்தா அது கோல்டு மெடல் இருந்தா என்கிட்ட பேசவா அப்படின்னு போது அவருக்கு அப்பதான் புரிய வரும். ஓகே நம்ம ஜெயிச்சிரோன்னு சொன்னா யாருக்கும் கேட்காது, ஜெயிச்சிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சவங்க சொன்னது இருக்கட்டும், அது எஸ்கே சொன்னதாச்சே. நான் கூட உங்கள் சினிமா பார்த்தேன். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது. இப்போ என்ன பண்ணுவாரு, வேற ஏதாவது காலை ஏதாவது ரிப்பேர் பண்ணி ஏதாவது வருவாருன்னு பார்த்தா தலைவன் ட்ரெயின்ல காலை விட்டுட்டு இருப்பா. அப்படி ஏதாவது பார்த்தா எப்படி கிரிக்கெட்ல இருந்து மல்யுத்து வந்தாரோ அந்த மாதிரி இது புது பேரா ஒலிம்பிக் மாதிரி வந்து இது வேற ஸ்போர்ட்ஸ். ஐயா சாமி, இன்னும் எத்தனை ஸ்போர்ட்ஸா உள்ள வச்சிருப்பீங்க? ஸ்போர்ட்ஸ் படம்னு சொன்னீங்க, இத்தனை ஸ்போர்ட்ஸா மாறுறது வார்த்தை. ஒரே ஆள் தாங்க மொத்த கடைக்கு நான் தான் சப்ளை எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆமாங்க, சக்திமான் தோத்துருவாரு. காடு கிரிக்கெட்டு மல்யுத்தம் இப்ப பேரா ஒலிம்பிக்ஸ். நானும் கடுப்பாகி போச்சு. என்ன பண்ணா ஏற்கனவே அந்த தாட்ல பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. ஏற்கனவே 2 ஸ்போர்ட்ஸ் காட்டுறேன்ட்டு இவ்வளவு டைம் எடுத்துட்டானுங்க. இன்னும் இதுக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எடுத்து அதுல ஒரு வில்லன் இருந்து அது இன்னும் அடுத்த பாட்டுல அதை பார்த்துக்கன்னு கட் பண்றாங்கன்னு பயமாயி போச்சு. அதெல்லாம் வைக்கல, எல்லாம் கட் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. தப்புச்சோண்டா எப்பா. சாதாரணமா வச்சிடலாம் போல. அதான் திங்க் பண்ணுவாரு, நான் ஓடணும் சீக்கிரம் ஓடணும் அப்படின்ட்டு. ஓடினே இருக்கும் போது பார்த்தா முன்னாடி ஜெயதேவ் இருப்பாரு. தம்பி ஓடாதே அப்படின்ட்டு வேட பக்கம் ட்ரைன் வந்துகிட்டு இருக்கான். அந்த இமேஜில் தம்மா தடுக்கி விழுந்துவாரு. நேரா வரும்போதே வந்து எல்லாம் வந்து போட ஓடிட்டு இருப்பாங்களாம். தடுக்கி விழுந்து திரும்ப எந்திரிச்சு பார்த்தா அரை மணி நேரம் ஆயிடும். ஒரு திரும்ப வந்து வேகமா ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சுட்டு வராமா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து கோல்டு மெடல் வேணாம், எனக்கு மைக்கு தான் வேணும். என் கேள்னா இந்தியா லெவல் நடக்குது அப்படின்னா ஓகே. வேர்ல்ட் லெவல் நடக்கும் போது அங்க போயிட்டு இந்தியா அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க, இந்தியாவெல்லாம் கண்டுக்கல அப்படின்னா அது இந்தியா தானே வேர்ல்ட் லெவலில் கெட்ட பேரு. அவருக்கான பிளேஸ் அவர் அங்க சொன்னாதானே எல்லாருக்கும் கேட்கும், அவரோட பிரச்சனை தீரும். பத்தி அப்படி பேசினாரு அவங்களுக்கு ட்ரெயின் வந்துடும், வந்துடும். இது மாதிரிலாம் பேசினா கட் பண்ணிட்டு விளம்பரம் போட்டுருவானுங்க. வச்சா கிளம்பு, உனக்கு கோல்டு கிடையாது ஒன்றும் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்தியா மானத்தை வாங்கிட்டான் அதனால நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்றாங்க. தலைவன் வந்து ஸ்டேஷன் கொடுத்து ஊருக்கு பேர் வைப்பாங்க. தம்பி உன் பேரே வச்சுதா ஊருக்கு இடும்போதுதான். இல்ல என் பேர் வேணாம், படத்துல கேமியோ கொடுத்து ஜெகவதி பாபு தான் அவர் பேரே வச்சிருங்க அப்படின்றாங்க. அவரது எக்ஸ்டெண்டட் கேமியோ இல்ல, எக்ஸ்டெண்ட் கேமியோவா எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு, அதனால அவருக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு அவர் பேர் ஊருக்கு வச்சிருவாங்க. ஊர் வந்து டெவலப் ஆயிரும், எல்லாம் பேர் ஆயிடுவாங்க. அப்பதான் போய் ஏன்டா ஊர் தான் ட்ரெயின் அடைய வந்துருச்சு, ஏன்டா இப்படி கூட்டின்னு வராம ஒரு சுத்திட்டு வந்தேன் கேட்டா, சரி அப்பதான் சார் எங்க வழி தெரியும் அப்படின்னு இருப்பா சட்டத்தாய. என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. எனக்கு இன்னொரு கேள்வி, இதை பார்த்து முடிச்சா கேள்வி என்ன பண்ணா, சரி கூகுள் மேப் தான் இல்ல, கூகுள் மேப் யூஸ் பண்ண எனக்கு தெரியல விடுங்க. இவன் ஆடி நேஷனல் லெவலில் ஒரு மெம்பரா இருக்கான். வெத்தின்றவன் ஒலிம்பிக்ல போயிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மெடல் வாங்கிட்டு வந்த ஒரு சாம்பியன். அவன் நினைவாதான் ஒரு ட்ரெயின் வந்துருக்குன்னா அது எவ்வளவு பெரிய நியூஸா மாறி இருக்கும். சரி இங்கதான் சார் அவர் இருந்தாலும் சொல்லிப்பாங்களா இல்லையா? இது கூட தெரியாம இந்த மங்குனி இவ்வளவு நேரம் வந்து நடந்து வந்திருக்கோம், கதை கேட்டு இருக்கோம். இந்த மங்குனி எனக்கு புரியவே இல்லை, எப்படி தெரியாம இருந்திருக்கும். தெரியல இல்லங்க பெட்னு ஒருத்தர் இருந்தா இப்படி ஆடுவாருங்க. போது இவருக்கு வந்தவர் வந்து கூட்டு போயிட்டு வந்து ஒலிம்பிக் சேர்த்து விடுறாரு, அங்கிருந்து கதை பண்ணா ஓகே இருக்கலாம். இவர் ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கி இவர் செல வச்சு வைப்பாங்களாமா. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு வந்து ஒருத்தர் இருக்கிறதே தெரியாதம்மா. இது வேற யூனிவர்ஸ்ல இது 616 வந்து பீட்டர் பார்க்கர் இருப்பாரு. இது வந்து 420 ஆளை பார்த்தாலே தெரியுது. இங்கதான் படத்தை முடிக்கிறாங்க. அதோட ஐயோன்னு வெளியே ஓடி வந்தா. தியேட்டருக்கும் ஓடிடிக்கும் என்ன வித்தியாசம்னா, தியேட்டர்ல நீங்க ஃபேமிலியோட பார்த்துக்க முடியாது, ஓடிடியில நீங்க தாராளமா உட்காந்து பார்க்கலாம். சமையல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சமையல் பண்ணி சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஓடும். இந்த படம் வந்து என்ன தலைவலி என்ன கொடுத்தாலுமே இந்த படம் டெக்னிக்கலா பார்க்கவும் நல்லா தான் இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பரா இருக்கு. என்ன அவன் டேலாக் ஒன்று சொல்லுவான், நீ ஏன்ப்பா கிஸ் கொடுத்தேன்னு கேட்டா ஒருத்தர் வந்து லெட்டர் எழுதி சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து பாட்டு பாடி சொல்லுவாங்க, பூக்குடு சொல்லுவாங்க, எனக்கு வந்து கிஸ் அடிச்சா லவ் சொல்ல தெரியும்ட்டு சொல்லிருப்பா. அப்படி அங்க ஏஆர் ரஹ்மான் வந்து முட்டுடாம மியூசிக் போட்டிருப்பாரு. அங்கதான் கடுப்பாகி போச்சு. மியூசிக்கா பார்க்கவும் மியூசிக் நல்லா இருக்கு, விஷுவலா குவாலிட்டியா இருக்கு, பிசிக்கலா ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிருக்காரு. இதெல்லாம் உண்மையிலே இந்த படத்துல வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். என்னதான் எல்லாரும் லோஸ் பண்றாங்க, நம்ம லோஸ் பண்ணிட்டு போனா
போனாலுமே இந்த படத்துல வந்து ஒரு அவங்க சொல்ல வந்த கருத்து உண்மைதான். இந்த மாதிரி ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் வந்து ஒரு கம்யூனிட்டி வைஸாக ஒருத்தன் வந்து ஒடுக்கப்படுறான் போது அங்கன்னு ஒருத்தன் மேல வந்து ஒரு அந்த ஊருக்கே ஒரு மாற்றம் கொடுக்கலான்றது நல்ல கதை பேச நல்ல கதை. பட் ஸ்கிரீன் பிளே சில கிரிஞ்சிகள் சில ஓவரா டைம் எடுத்தது 2.5 மாதம் இருக்கு சொல்ல அந்த படத்தை இழுத்து எங்கெங்கயோ போனதான் அந்த படத்தை வந்து எடுத்துருச்சு அதை பொறுத்த வரைக்குமே தவிர. அதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா படம் நல்ல படம் தான். டெக்னிக்காவும் சரி, சொல்ல வந்த கருத்தாவும் சரி, நல்ல படம் தான். ராமச்சந்திரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கதை நல்லா இருந்தாலும் உட்காந்து பார்க்க முடியணும்ல, இது அப்படி முடியலையே. 3 மணி நேரம் இருந்து கட் பண்ணி எபிசோடு தான் பார்க்கணும் போல இது விட்டா. கிரிக்கெட் ஆடுறது ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடு, மல்யுத்தம் போது செகண்ட் எபிசோடு, கடைசியா ரன்னிங் பேராமொழி போது 3rd எபிசோடு 5 எபிசோடு இப்படிதான் பார்க்கணும் போல இது. லைக் பண்ணுங்க, மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. வேற என்ன படத்தை ஹோஸ்ட் பண்ணாத கவனம் பண்ணுங்க. அடுத்த ட்ரை பண்றேன். நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன். பாய். Dinner